என் பெயர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மகாலட்சுமி. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மேரி ஸ்டெல்லா. 1980ஆம் ஆண்டு அன்றாக இயேசு கிறிஸ்துவை என்னை தொட்டு என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து அவருடைய ஊழியத்திற்காக, மிஷினரி ஊழியத்திற்காக முன்குறித்து இம்மட்டுமா என்னை நடத்தி வந்த தேவனை நன்றோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஆக்சுவலி என்னுடைய சாட்சி ரொம்ப பெரியது, 1 மணி நேரம் கூட பத்தாது, அந்த அளவுக்கு இந்த சாட்சி உண்டு. ஆனாலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே இந்த ஒரு சில ஆண்டவர் செய்த என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும், கர்த்தருக்காக எப்படி மிஷினரி பணிகளை செய்தோம், இப்பொழுது எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றியும் நான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பெற்றோரை பற்றி சகோதரர்கள் சொன்னார்கள். நாங்கள் 5 பெண் பிள்ளைகள். என் மூத்த சகோதரி ஆரம்பத்தில் ஜெபித்தார்கள், அவர் பேர் ஜெயா. 2வது நான், என்னுடைய பெயர் மேரி ஸ்டெல்லா. 3வது சகோதரி பெயர் விஜயலட்சுமி. ஆரம்பத்தில் எல்லாமே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதாக முத்துலட்சுமி, மகாலட்சுமி, விஜயலட்சுமி, சசிகலா, கிருஷ்ணவேணி 5 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எங்கள் பேரெல்லாம் மாற்றப்பட்டு ஜெயா, அதன் பிற்பாடு மேரி ஸ்டெல்லா, அப்புறம் விஜி, அது பிற்பாடு சசி, அதுக்கு பிற்பாடு ரூபி ரோஸ்லின். ஸோ இப்படியாக ஆண்டவர் எங்கள் குடும்பம் முழுதுமாக ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழுந்து நிறைய வருஷங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பம் எல்லாம் ஆவிக்குரிய சபையில் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். என்னை மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரியாக தெரிந்து கொண்டார். என்னவென்றால், என்னுடைய திருமணத்தின் போது பெரிய ஒரு அற்புதமான காரியம் நடந்தது. நான் சின்ன வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பெற்றோரோடு கூட ஊழியம் செய்தாலும் என்னுடைய ஊழிய வாழ்க்கை என்பது ஒரு மிஷினரி பயணமாக இருந்தது. 1988ஆம் ஆண்டு எனக்கு திருமணமானது. என்ற சாட்சியை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அந்த 88ஆம் வருடத்தில் என்னுடைய கணவர் யார் என்றால், என்னுடைய அப்பாவின் சகோதரி பிறந்தவர். அவர் என்ஜினியரிங் காலேஜில் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, அழகப்பா செட்டியார் காலேஜில் காரைக்குடியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவரும் ரொம்ப பயங்கரமான பக்தர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம், அவர் மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார். காலேஜில் படித்து கொண்டிருக்கும் பொழுது FMBV பிளஸ்ஸிங் யூத் மிஷன் அந்த ஊழியத்தின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிஷினரி ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அப்பொழுது அந்த நாட்களிலேருந்து ஆயத்தமாகி இருந்தவர். நான் எங்கள் களக்காடு சர்ச்சு, நமது தென்னிந்திய திருச்சபையின் விசுவாசியாக நாங்கள் முழுக்க ஞானஸ்நானம் பெற்று சபையில் விசுவாசிகளானோம். அப்பொழுது ஐயா ஹென்றி ஜேக்கப் ஐயா, சுகுணாம்மா அவங்க இவங்கள போதகராக இருந்தாங்க. அப்போது ரெவரண்டாக இருந்தவங்க கிறிஸ்துதாஸ் ஐயா. அதுக்கப்புறம் அவங்க பிஷப் ஆகிட்டாங்க. அவங்க கையினால் தான் நாங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தோம். நம்ம CSI சபையின் மூலமாக மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து நற்கருணை பெற்று இவ்விதமாக நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பல இடங்களுக்கு சென்று நாங்கள் ஊழியம் செய்தோம். என்னுடைய திருமணத்திற்கு பிற்பாடு என்னுடைய கணவர் மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தது. என்னுடைய படிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிற்பாடு என்னுடைய கணவர் என்னை படிக்க வைத்தார்கள். அதனுடைய இறக்கத்தினாலே நான் சில படிப்புகளை படித்திருக்கிறேன். அதன் பிற்பாடாக இந்த திருமணத்தில் நடந்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என் கணவர் குடும்பத்தாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் ஆண்டவர் குடும்பம் முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக ரொம்ப பயங்கரமாக ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டோம். என்னோட குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற யார் வருவான்னு சேலஞ்சு பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் அத்தை பையனையே திருமணம் செய்து கொள்ளும்படி, அவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையை ஊழியக்காரராக இருக்கும்படி ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்திருந்தார். விதமாக எங்கள் எல்லாருடைய 5 பேருடைய திருமண காரியங்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. என்னுடைய திருமணத்தன்று என் கணவர் என்னிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, அம்மா நீ நான் ஒரு என்ஜினியரை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப வசதியாக வாழ்வேன்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற
அது கிடையாது, நான் பீகாரை பார்த்து பீகாருக்கு ஊழியம் செய்ய நான் போக போகிறேன், நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் வந்து திருமணத்தோடு அவங்க முதல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே நான் உங்களுக்கு வலதுகையாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. காரோட பங்களாவோட வேலைக்காரரோட ரொம்ப வசதியான வாழ்க்கையெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. நான் அங்கே வந்து நிறைய கஷ்டங்கள், பாஷையிலும் சாப்பாட்லேயும் கிளைமேட்லேயும் எல்லா வகையிலையும் ரொம்ப வித்தியாசமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே நானே இருப்பேன், உங்களுக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லி சொன்னது மட்டும் பத்தாதுமா, நீ வா முழங்கால் போடுன்னு சொல்லி மேப்பு, இந்தியா மேப் இருந்தது எங்கள் பெட்ரூமில். அந்த மேப்பில் விரலை வச்சு இதுதான் நம்ம போகக்கூடிய இடம், முழங்கால் நம்ம சொல்லதில் மட்டும் இல்லை, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஒப்பு கொடுத்து பொருத்தனைப்படி ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி நானும் என் கணவரும் கைப்பிடிச்சி ஆண்டவரோட சமூகத்தில் பொருத்தனைப்படி நாங்கள் ஜெபிச்சோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற குழந்தைகளும் உங்களுடைய ஊழியத்துக்கு தான் சொல்லி எங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் எங்களை எப்போ உங்கள் ஊழியத்துக்கு அனுப்புகிறீங்களோ அப்போ நாங்கள் ஆயத்தமாகி நாங்கள் கிளம்பி போவோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அதன் பிற்பாடாக இந்த உலக ஊழியம் வந்து ஒரு பார்ட் டைம் மினிஸ்டரை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு 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 உலக பிரகாரமான வேலைகளும் ரொம்ப முன்னேற்றமான ஒரு தொழில்கள் எங்களிடத்தில் காணப்பட்டது. ஒரு சமயத்தில் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த ப்ராஜெக்டில் இன்னும் அடுத்தால முன்னேறி செல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆண்டோட வேலை வந்துச்சு. அதுக்கு மேலே ஆண்டோடைய சித்தம் திட்டம் நிறைவேறக்கூடிய நேரம் வந்தபடியினாலே அந்த சமயத்தில் பயங்கரமான எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டபடியினாலே ஆண்டவர் வந்து சில காலங்கள் வந்து எங்களை வந்து அமர்ந்திருக்க பண்ணார். அப்போது வந்து நாங்கள் நாங்குநேரியில் இருந்தோம். அந்த சமயத்தில் அங்கே உள்ள ஒரு தாயிட்ட போய் நான் ஜெபிக்க போயிருந்தேன். அந்த தாயார் எனக்கு சொன்னேன், எப்பொழுதுமே சபையில் வந்து பூப்பர்கள், தாய்மார் கூட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த தாயிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆர்டர்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நாங்கள் மிஷினரி ஊழியத்துக்கு போனோம், ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது, இல்லை கர்த்தர் உங்களை அந்த ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வேறு எதுலேயும் உங்களால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒப்பு கொடுத்து அந்த நேரத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்தோம், குடும்பமாக ஜெபித்தோம். அப்பொழுது தான் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் ஜெம்ஸ் மிஷினரி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகர் வந்து இங்கே களக்காட்டுக்கு வந்திருந்த சமயத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த மீட்டிங் நடந்தது. அப்போ அவங்கள போய் பார்த்து பேசணும். அவங்க சொன்னாங்க புறப்பட்டு வாங்கன்னு சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 2001ஆம் ஆண்டு நாங்கள் மிஷினரி பயணமாக வட இந்தியாவுக்கு சென்றோம். அங்கே சென்ற பிற்பாடு எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இது தமிழ்நாடு மாதிரி இருக்காது. அங்கே எப்படி இருக்கும்னா, மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அங்குள்ள இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப நம்ம தமிழ்நாட்டை மாதிரி இல்லாமல் ரொம்ப வேற்றுமையாக இருக்கும். பஸ்ஸில் பயணம் பண்ணுறது கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாஷை வந்து தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே எடுபடாது, வெறும் ஹிந்தி மட்டும். அது லோக்கல் பாஷை, 88 லாங்குவேஜ் இருக்குது ஹிந்தியில். அதுதான் அவங்க அதிகமாக அதோட சேர்ந்து ஹிந்தி கலந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும். இங்கிலீஷில் வந்து பேசுகிறது நல்லா புரியும். ஆனால் ஏதோ 1-2 பேசுவேன். ரொம்ப எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் பிள்ளைங்க மாதிரி வெள்ளைக்கார இங்கிலீஷில் என்னால் பேச தெரியாது, ஆனால் தமிழ் நல்லா பேச முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே போனால் என்ன அப்படின்னா, அந்த தமிழுக்கு வந்து ஒரு யூஸும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல இங்கிலீஷு தமிழ் எல்லாம் பேசுவாங்க, ஹிந்தி அவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆனால் அங்கே பேசக்கூடிய அந்த லாங்குவேஜில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் நம்ம பேசினா கூட எல்லாம் தவறாக நம்ம வாயில் வரும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அங்கே இருக்குது. இப்போ எப்படி தான் பேசுகிறது, எப்படி தான் ஊழியம் செய்கிறது, ஏன் இந்த சகோதரி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்க. எனக்கு வந்து அங்கே ஆயே பைட்டியே பிரைஸ் எல்லாம் இதை தவிர எந்த வார்த்தையும் எனக்கு தெரியாது. இந்த ஒரு வார்த்தையை வச்சே 1 வருஷம் ஊழியம் செஞ்சேன். எப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு நல்ல சமையல் பண்ண தெரியும். ஊழியத்துக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சமையல் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துவேன். இது மட்டும்தான் 1 வருஷம். அப்போது நான் என் மனசுக்குள்ளேயே நினைப்பேன், ஆண்டவரே, நான் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய இடங்களெல்லாம் பெரிய பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கராக பெரிய பெரிய மேடையில் நின்று பேசியிருக்கேன். ஆனால் நான் இங்கே வந்து என்ன அடுப்பு நடியில் தான் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயங்களை அங்கே கற்றுக் கொடுத்தாரு. அங்கே வந்து மிஷினரி வந்து எப்படி வாழணும், எப்படி மக்கள் மத்தியில் எப்படி பேசணும், எப்படி தியாகமாக வாழணும், எப்படி தன்னை வெறுத்து வாழணும், மக்களுக்கு எப்படி பிரயோஜனமாக வாழணுன்றதை ஆண்டவர் அதனால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு.
அதன்படி நாங்கள் வந்து நானும் என் கணவர், எனக்கு 2 பிள்ளைங்க அப்போ இருந்தாங்க. அந்த சமயத்தில் நாங்கள் எங்கே போனாலும் ஊழியத்துக்கு நாங்கள் சேர்ந்து தான் போவோம். ஒரு தடவை எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டாட்டா நகர் ஜாம்ஷெட்பூர் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே போனதுமே எங்களுக்கு வந்து தங்க வசதியோ மற்ற எந்த ஒரு வசதியுமே எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் பெரிய ஒரு கதை. அப்படி இருக்க சமயத்தில் அங்குள்ள கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். குளிர்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருப்பீங்க இப்போல்லாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே போய் இருந்தப்போ அங்குள்ள கிளைமேட்டு கொசுக்கடியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு என் கணவர் வந்து மரண தருவாயில் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு வந்து நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மரண தருவாயில் இருக்கிறாங்க, நிறைய வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, எங்கள் ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக்கொள்வாங்க, அங்குள்ள லீடர்கிட்ட பேசுகிறேன் நாங்கள். ஸோ அதன்படி நாங்கள் வந்து திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக நின்றுட்டுருக்கிறேன். அங்குள்ள லீடர் வந்தாங்க, எங்கள் ஜெம்ஸோட லீடர் வந்தாங்க. வந்துட்டு ஒரு தபால் ஒன்று கையில் கொடுத்தாங்க. அந்த தபாலை பிரித்து பார்த்து என் கணவர் கையில் கொடுத்தேன். அதை கூட என் கணவரால் வாங்க முடியாது, அந்தளவுக்கு அவங்க வீக்காக இருந்தாங்க. அங்குள்ள கொசுக்கடியினால், அங்குள்ள கிளைமேட்னால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது அந்த சமயத்தில் வந்து அந்த தபாலை பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதமாக டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும் அவங்க பையனும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தேவைகள், அந்த ஊழியத்தில் வளர்கிறதுக்கோ இல்லை அந்த ஊழியங்கள் செய்கிறதுக்கோ ஒரு அடிப்படை தேவைகள் கூட நாங்கள் இல்லாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் அந்த உதவிகளை எங்களுக்கு செய்தார். அதன் பிற்பாடாக ஏன்னா இப்போ வந்து ஒரு 3-4 ஒரு அற்புதங்கள் மட்டும் செய்வேன். அதனால் பணத்தை பற்றி பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாச காரியங்களை கண்டு எங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை உங்களுக்கு மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக என் கணவர் வந்து நடந்து தான் போகணும் எங்கேனாலும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கப்போ அவங்களுக்கு பைக்கெல்லாம் இருந்துச்சு, அங்கே போனப்போ சைக்கிள் கூட கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் அவங்க நடந்தே போய் எல்லா இடமும் ஊழியம் செய்வாங்க வாலிபர்கள் மத்தியில். அப்படி ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க. அந்த மீட்டிங் வரவங்க கார்லேயும் பைக்கில் வரவங்க எங்கள் ஹஸ்பண்டு நடந்தே போய் காலில் செருப்பு, அந்த குதிங்கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டையாக இருக்கும், அதை வந்து எங்கேயாவது ஒழிச்சு அந்த செருப்பை ஒழிச்சு வச்சுட்டு மீட்டிங் போயிட்டு திரும்ப வந்து நடந்தே வரணும் அவங்க. அப்போ போகும்போது என்னை எழுப்பி சொல்லுவாங்க, ஏம்மா நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சாப்பாடு இல்லையேங்க, நான் இப்போ செஞ்சு தந்துடுறேன், இல்லை நேரம் இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் பார்க்குறேன், அங்கே வந்து சமையல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இல்லை உபகரணங்களும் இல்லை அதில். அப்போது ஒரே ஒரு மணல் ஸ்டவ்வு, அந்த மணல் ஸ்டவ்வில் திரி வந்து ரொம்ப கட்டையாக இருக்குது. இப்போது வந்து என் கண்களுக்கு முன்னால் தெரியுது அந்த காரியங்கள்லாம். அப்போது மணன்னு கிடையாது, திரியும் ரொம்ப கட்டையாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன செய்வேன், பிள்ளைங்களாம் 2 பிள்ளைங்க பசியோடு இருப்பாங்க, கணவர் வந்து பசியோடு வருவாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்போவுமே வசனம் மட்டும் அது என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறவன். அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் என் கணவர் போன பிற்பாடு என் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஆண்டவரே இங்கே வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு கஞ்சியாவது காய்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கிச்சனில் ஒரு ஓரத்தில் இந்த ரேஷன் கடையோட அரிசி, ரொம்ப பழைய அரிசி, இந்த குருணான்னு சொல்லுவாங்க, அது ஒரு முக்கோரத்தில் போட்டு அதை எடுத்து கழுவி ஒரு பானை நிறைய போட்டு அந்த பானையில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு மேலே மூடி வச்சுட்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதில் மண்ணெண்ணையும் கிடையாது, தீ மட்டும்தான் பற்ற வச்சேன். ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனுடைய வார்த்தை, நம்முடைய விசுவாசம் அது ஜெயம் உள்ளதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படியே ஊழியத்தை பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், சாப்பாடை பற்றியே மறந்துட்டேன். திரும்ப வந்து பார்த்தா சோறு பொங்கி வடித்து வச்ச மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா! 3 நாள் மண்ணெண்ணெய் இல்லாமல், திரியே இல்லாமல் அந்த பானையில் நாங்கள் சோறு பொங்கினோம். அடுத்தால விறகு கிடைக்கிற வரைக்கும், மண்ணெண்ணெய் கிடைக்கிற வரைக்கும் அந்த அடுப்பில் மண்ணெண்ணெய் இல்லாமல் தீ எரிஞ்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமையான ஒரு விசுவாசத்தை, ஒரு வைராக்கியமான விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா! அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அங்கே உள்ள இந்த குளிர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தாங்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர குளிராக இருக்கும். அப்போது வந்து எல்லோரும் மிஷினரி வீட்லேயும் அந்த பெரிய பெரிய ட்ரங்க் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த குளிர் காலத்துக்குள்ள பொருட்கள் மட்டும் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. எங்கள்கிட்ட அந்த வசதியெலாம் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் இப்போ இங்கே டாட்டா நகர்லேருந்து இந்த ஊருக்கு நார்த்து பீகார் முஜஃபர்புர்ங்கிற இடத்துக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டோம். அங்கே போன பிற்பாடு அங்கே எங்களுக்கு பலவிதமான சோதனைகள். ஒன்று, ஊழியத்தில் வந்து உள்ளே போக முடியாது. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். காலேஜில் போய் ஏசப்பா பற்றி சொல்லணும். அந்த இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் போய் ஊழியம் செய்யும்போது அவங்க எல்லாம் சேரில், எங்கள் ஹஸ்பண்டை RSS காரன்னு சொல்லுவாங்க,
அவங்க வந்து உட்கார வச்சு, என் கணவரை உட்கார வச்சு, ஏசப்பா பற்றி சொல்லுங்கள், நாங்கள் நல்லா கேட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அது மாதிரி கேட்டு முடித்த பிற்பாடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி சில மந்திரங்களெல்லாம் சொல்ல சொன்னாங்கன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லலை. அதனால அவங்க அடித்து துரத்தி வெளியே வரை கொண்டு விட்டு, இன்னும் இந்த பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஊழியத்தில் ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு யுக்தியை கொடுத்தாரு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக எல்லா வாலிபர்களும் நம்மளை தேடி வந்து நமக்கு காணிக்கையை கொடுத்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க இங்கிலீஷையும் கற்றுக்கொண்டு இயேசுவையும் அறிந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. அதன் பிற்பாடாக அங்கே உள்ள அந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்போது வந்து ஒரு நாள் அந்த ஒரு மாலை வேளையில் நான் வெளியே போயிருந்தேன். போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது லைட்டு போட போயிட்டாங்க. 4 மணிக்கே குளிர்காலத்தில் இருட்டிடும். அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. என்னோடய பையனை படுக்க வச்சு மூடி கூட விடலை. நான் அப்படியே போயிட்டேன். அப்புறம் திரும்ப வரதுக்கு லேட் ஆனதுனால என் பையன் கொசுக்கடினால ரொம்ப கஷ்டப்படுவான், குளிரில் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதுகிட்டே வந்தேன். ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப தடுமாறி வீட்டுக்குள்ளே வந்தேன். பெரிய பெரிய என்னெல்லாமோ பாக்ஸ் இருக்குதே, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருது, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்ட்டு. அப்போ பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளுக்கு ஒரு எமர்ஜென்சி லேம்ப் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்கள்கிட்ட மெழுகுவர்த்தி தான் உண்டு, எமர்ஜென்சி லேம்ப் கிடையாது. அப்போ நான் உள்ளுக்கு நான் போகும்போது என் பையன் இருக்கிற ரூமில் அப்படி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் வெள்ளையாக ஹைட்டாக ஒரு வெளிநாட்டுக்கார ஊழியக்காரர் வந்து அதில் உட்கார்ந்துருந்தார். அவரை யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எங்களை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள யாரோ அவங்க சொந்த தாய்நாட்டுக்கு திரும்பி போகிறாங்க. அவங்க வந்து இந்த பிரதர்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் நாங்கள் வந்து சகோதரர் மோகன்ராஜ் ஃபேமிலிக்கு நான் தர்ற இந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஆண்டவர் என்னோட பேசியிருக்காருன்னு சொன்னதுமே இவர் வந்து சில பொருட்களை காரில் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இழுத்து வீட்டில் வச்சுட்டு காத்திருக்காரு. பாவம் அந்த குழந்தை வீட்டில் தனியாக இருக்குதே, கொசுக்கடியில் இருக்குதேன்னு சொல்லிட்டு வந்து அந்த தாய் வந்தானே ஒப்படைச்சிட்டு போகணும்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஹிந்தி நல்லா பேசுவார். அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் சகோதரர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், பிரேஸ் லார்ட்னு சொல்லிட்டு ஓடிட்டார். கடைசியில் நான் அந்த டார்ச்சில் அந்த எமர்ஜென்சி லேம்ப் எடுத்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் சீதனத்துக்கு கூட அவ்வளோ பெரிய ட்ரங்க் பாக்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது. இந்த ஊரில் அதிகமாக பார்த்ததில்லை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரங்க் பாக்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிர்காலத்துக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளும் அதில் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டோட கிருபையினால் எப்போ நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டனோ அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிற வழக்கம் உண்டு, டைரி நோட் பண்ணுற வழக்கம் உண்டு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இந்த குளிர்காலத்துக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதி அது கை வச்சு நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஜெபிச்சது என் கணவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னென்ன நான் லிஸ்ட்டில் போட்டிருந்தேனோ, என்னென்ன நான் ஜெபிச்சேனோ அது எல்லாம் விட அதை விட 4 மடங்கு அதிகமான பொருட்களோடு கூட எல்லா தேவைகளையும் ஆண்டவர் வந்து அந்த சகோதரர் மூலமாக அழைத்து, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தேவைகள் ரொம்ப பெருசு, நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும், நமக்கு யார் செய்வான்னு இல்லை. நம்ம வந்து ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் என்ன செய்கிறாரு, கண்டிப்பாக அந்த தேவைகளை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு பெரிய சாட்சி என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரருக்கு, ஒரு துன்மார்க்கமான ஒரு சகோதரருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னோம். அப்போது அவருக்கு வந்து நல்ல ஆண்டோட சத்தியத்தை நல்லா கேட்டாங்க. கேட்டுட்டு ஒரு நாள் துப்பாக்கி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டை வந்து அவங்க சுட்டாங்க. சுடும்போது அது எங்கள் ஹஸ்பண்டு மேலே தலையோடையும் போய் ஸ்க்ரீனில் பட்டு என் சன்னு வந்து உள்ள ரூமுக்குள்ளே உட்காந்தார். அந்த ஸ்க்ரீனு அவர் உட்காந்துருந்த அந்த சேரை தொலைச்சிட்டு தரையில் போய் விழுந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் கேட்டால், நீ இப்போ விதவி ஆயிடுவ, என்ன செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் அனுமதிக்காதொழியே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, பயங்கர விசுவாசம், பயங்கர வைராக்கியமான ஆண்டோடைய வார்த்தைகளை நான் பேசுவேன், உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 மணி நேரம் போராடினார், எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார், சிகரெட்டை ஊதினார், என் கணவரை துப்பாக்கியால் அடித்தார், நிறைய கஷ்டப்படுத்தினார். அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை சாட்சியாக நிறுத்தினார், அந்த இடத்துல எங்களை காப்பாற்றினார். அது பிற்பாடாக நாங்கள் கடைசியாக இருந்த முஜஃபர்பூர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த சமயத்தில் எங்கள் கணவர் எங்கே போனாலும் நாங்கள் 2 பேர் தான் மோஸ்ட்லி போவோம். போகிறப்போ போய் நான் வீடு பார்த்துட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நானும் உங்கள் கூட வரேன். சரி எல்லாம் சரி போவோன்னு சொல்லி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் தமிழ்நாட்டுக்கு லீவுக்கு வந்துட்டு திரும்ப நம்ம போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா பயங்கர குளிர். அந்த குளிரில் வந்து டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகாமல் கீழே படுத்து அந்த மாதிரி தான் போயிருந்தோம். அப்போ போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக குளிர் அடிச்சிட்டு, குளிர் அடித்ததுனால அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்க முடியாது. சிலரோட
ஹஸ்பண்டோட உதவினால் கீழே இறங்கி என்னை பிளாட்பாரத்தில் அங்கே படுக்க வச்சுட்டு மேலே துணியெல்லாம் மூடி விட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நான் போய் வீடு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சகோதரர் ஒருவர் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போனாங்க. ரொம்ப நேரம் ஆகி வரல. இப்போது என்னை வரலன்னொடனே எனக்கு என்னென்னா, ஒன்று எனக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது, ரெண்டாவது பசி இருக்குது, ரெண்டாவது பெயின் இருக்குது. முன்னாடி என் சன்னு வேறு தனியாக வீல் சேரில் உட்காந்துருந்தார். ஸோ இந்த மாதிரி பலவிதமான இதில் நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே சீக்கிரமாக எங்கள் ஹஸ்பண்டை அழைச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். இதுக்குள்ளே பெருக்கிறவங்களாம் வந்து பெருக்கி தண்ணியை ஊற்றி, ஏன் இவங்க எந்திக்க மாட்டேக்காங்க, பாவம் இவங்க நொண்டி போலுக்கு நடக்க மாட்டாங்கன்னு சொல்லி சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து அந்த மக்கள்லாம் ரொம்ப சிரிக்க தான் செய்வாங்க. அது மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா, அவட்ட சொன்னேன், அம்மா இந்த கால்கிட்ட ரொம்ப குளிர் அடிக்கி, கொஞ்சம் துணியை வச்சு மூடி விடுமா அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி மூடி விட்டாங்க. பாவம் நடக்க முடியாது, ஊனமில்ல பிள்ளைங்க போல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த சில காரியங்கள் பேசி மனசுக்கு அப்படியே ஆனாலும் ஆண்டோடைய அன்பு என்ன அதிகமாக நெருக்கிட்டு, அதன் பிற்பாடு என் கணவர் ரொம்ப நேரம் கழித்து வந்தாங்க. பழையபடியும் எங்களுக்கு வீடு கிடைக்கல. பழையபடியும் போய் ஒரு சகோதரரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போனாங்க. அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், என் மனைவி ரொம்ப சீரியஸாக இருக்கிறா, என்ன செய்யலாம், கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் திரும்ப நீங்கள் தமிழ்நாட்டுக்கே போயிருங்க, இல்லை லீடர் வீட்டுக்கு போங்க, ஆனால் இங்கே மட்டும் வராதிங்க, நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே என் கணவர் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப அப்படியே வேதனையோடு சொன்னாங்க, இப்படி சகோதரர் சொல்கிறாங்க, இங்கே வரதுக்கு கூட அவங்க யோசிக்கிறாங்க. அப்போது நான் வந்து என் கணவர்கிட்ட சொன்னேன், ஏங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா என்னை வந்து ஏன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா அந்த எல்லையில் எப்போதுமே பிசாசுடைய தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு அனுபவம் உண்டு. அப்போ அந்த எல்லைக்கு உள்ளே போக விடாதபடிக்கு அதுலேயே எங்களை சர்வநாசமாக்கணும்னு சொல்லி சாத்தான் பிளான் பண்ணியிருந்தான். அதை நான் அறிஞ்சிட்டு என் கணவர்கிட்ட சொன்னேன், சப்போஸ் இந்த குளிரில் நான் இறந்து போயிட்டேன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயாவது குழியை தோண்டி புதைச்சிருங்க. ஆனால் இந்த சகோதரர் சொல்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்பி போக மாட்டோம், நம்ம எங்கேயும் திரும்பி போக மாட்டோம். இதே இடத்துல நம்ம முன்னேறி செய்வோம், இதே இடத்துல நம்ம வல்லமையான ஊழியம் செய்வோம், இதே இடத்துல கர்த்தருக்கு நம்ம பெரிய காரியம் செய்வோம். நான் இறந்தாலும் இங்கே புதைச்சிருங்க, நீங்கள் அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக சொன்னோன்னே கணவர் கதறி அழுதாங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒருத்தி எனக்கு வந்து நீங்கள் மனைவியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிற்பாடாக என்னையே ஒரு வீல் சேரில் வச்சாங்க. இதுக்கடையில் என்னென்னா, என்னை பாத்ரூம் கூட்டிகிட்டு போக யாருமே இல்லை. அங்கேயே பாத்ரூம் போய் 2 நாள் அந்த இடத்துலையே ரொம்ப ஈரத்தில் பயங்கரமான கஷ்டம், மரண போராட்டம், பசி ஒரு பக்கம், ரொம்ப ஒரு கஷ்டத்தில் நான் காணப்பட்டேன். ஆனாலும் அந்த இடத்துல ஊழியத்துக்காக நம்ம முன்னாடி வச்சதுனால சாத்தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக அந்த இடத்துல குடும்பமாக நான் அந்த இடத்த விட்டு என்னை ஒரு வீல் சேர்லையும் என் மகனை ஒரு வீல் சேர்லையும் அதற்கு பிற்பாடாக சில லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு சிலருடைய உதவியினால் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ஊருக்குள்ளே நாங்கள் போனோம். பிரைஸ் தி லார்ட். அப்போமோ அங்கே நார்த் இந்தியா சிஎன்ஐ சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இங்கே சிஎஸ்ஐனா சவுத் ஆஃப், அதாவது இங்கே வந்து சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இது சவுத் இந்தியா, அது நார்த் இந்தியா சபை சிஎன்ஐ சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. அந்த சபையில் தான் நமக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து அங்கே நம்ம ஊழியத்தில் உற்சாகப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அதன் பிற்பாடாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 9000 மாணவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவித்தோம். அங்குள்ள மக்களுக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது. அங்கே வந்து இயேசப்பா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மக்கள், அறியாமையில் நிறைய மக்கள், எல்லாம் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்க பையன் கையில் கூட துப்பாக்கி இருக்கும். வீட்டு பக்கத்தில் தான் 500 ரூபாய் கொடுத்தா ஒரு துப்பாக்கி கிடைக்கும். அந்த மாதிரி வீட்டில் கத்தி அருவா இருக்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் துப்பாக்கி இருக்கும். எல்லா பையங்க 8ஆம் கிளாஸ் படித்த பையங்க கையில் கண்டிப்பாக துப்பாக்கி இருக்கும். இப்பேற்பட்ட பையங்க, இப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், இப்பேற்பட்ட வாலிபர்கள் மத்தியில் அந்த இடத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை அறிவிக்கவும் அந்த இடத்துல சாட்சியாக இருக்கவும் நிறைய பேர்களுக்கு ஆண்டோடைய நாமத்தினாலே நான் என் கணவரும் சேர்ந்து நான் ஞானஸ்நான ஆராதனை நடத்துவேன். அவங்க ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, பைபிள் ஸ்டடி நடத்துவேன், அவங்க வந்து ஆராதனையை நடத்துவாங்க. இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக கிடைஞ்ச பெரிய சபையை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தாரு, ஜேம்ஸ் சபையை. இவ்விதமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஊழியங்களை தேவன் வந்து என்ன செஞ்சார், எங்கள் கையில் கொடுத்தாரு. நான் வியாதியை கண்டு பயப்படல, பட்னி பசியை கண்டு பயப்படல, வசதி வாய்ப்புகளை கண்டு பின்வாங்கலை. ஆண்டோடைய நாமத்தை முன் வச்சு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் எதுவோ அதை கண்டிப்பாக நம்ம ஆண்டோடைய சித்தத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இவ்விதமாக நான் என் கணவரோடு சேர்ந்து அந்த ஊழியர்களை செய்தேன். ரொம்ப நாள் ஆகும்போது இங்கே சவுத் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் மக்கள்
சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே நாங்கள் ஞானஸ்நானம் நிறைய மக்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி குறையா சொல்கிறாங்க ஏசப்பா, என்ன செய்யணும்னு. நீ கோதுமை மணியை விதைக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. அதன்படியே என்னுடைய மகன் 21 வயதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவரும் மிஷினரி தான், அவரும் செய்த ஊழியங்கள், அவர் போட்ட கேசட்டுகள்லாம் நிறையா இருக்குது. அவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிமோனியா ஃபீவரில் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரடைஞ்சார். அங்கே கோதுமை மணியா என்னுடைய முதல் மகனை நாங்கள் விதைச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிற்பாடாக சபை வளர்ந்தது. அதன் பிற்பாடாக நிறைய ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அதன் பிற்பாடாக அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரருடைய தலைவராக ஆண்டவர் நியமித்தார். இவ்விதமாக ஆரம்பம் எப்போதுமே அற்பமாக இருக்கும், ஆரம்பம் எப்போதுமே எதிர்ப்பாக இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம சோர்ந்து போனா இதோடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா, இல்லை நான் முன்னேறவே முடியாதா, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் பெரியவர், நம்முடைய தகப்பன் பெரியவர். அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை காண்கிறார். இதெல்லாம் பார்த்து நம்மளை என்ன செய்வார், கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்த்துவார். நம்ம எந்த மனுஷன்கிட்ட போய் கேட்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். முக்கியமானது விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியமான காரியம். இன்னும் ஒன்றே ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஹார்ட்டில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதில் எல்லா ஹாஸ்பிட்டலும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்க்குறப்போ எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இறந்துடுவீங்கம்மா, அயோட்டிக் வால்வும் ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு, மைட்ரல் வால்வும் ரொம்ப சீரியஸாக இருக்குது, உங்களால் பிழைக்க முடியாதும்மா, நீங்கள் இறக்கிறதுக்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கைவிட்டாங்க, அப்போல்லோ முதற்கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு என்னோட ரெண்டு பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க என்னை 1 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடினாங்க. ஏன் அப்படியே ஓடினாங்க அப்படின்னா, என் கணவர் அந்த கொரோனா சமயத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டது நிமித்தம் என் கணவர் இறந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வச்சுருக்கும் போது அந்த சமயத்தில் ரொம்ப போராடுறோம், எப்படியாவது என் கணவரை காப்பாற்றணும்னு. ஆனால் கர்த்தருடைய வேலை வந்துச்சு, என் கணவர் மறிச்சாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. போனோடனே நான் போய் என் கணவர் கையை பிடிச்சி அந்த ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, பிபி ட்ரெஸ், அதை போட்டுட்டு தான் போனேன். போய் கணவர் கையை பிடிச்சி எல்லா டாக்டர்ஸும் வரிசை, எல்லா சிஸ்டர்ஸு, அங்கே எல்லாம் ஒர்க்கர்ஸும் நின்றுட்டு இருந்தாங்க. கணவர் கை பிடிச்சி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்தீங்க, உங்கள் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதே தான் என் குழந்தை பையன் இறந்தப்போ, என் சன்னி இறந்தப்போ இதே வார்த்தை தான் சொன்னேன். ஏன்ப்பா என் கணவர் எடுத்தீங்க, ஏன்ப்பா என் பிள்ளை எடுத்தீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கேட்டதில்லை, எல்லாம் தேவ சித்தம். அது கூட என் கணவரை இறந்த பிற்பாடு என் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே எந்த தேவைகளுக்காக எந்த மனுஷன் முன்னால் நிற்கக்கூடாது, நான் கொடுக்கணும், நான் ஊழியக்காரி தான், ஆனால் நான் கொடுக்கணும், நான் செய்யணும். யார்கிட்ட இருந்தும் எனக்கு பணம் தேவை இருக்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்டையும் எனக்கு எந்த கேட்கக்கூடாது, கையேந்தக்கூடாது. அந்த நிலைமை எனக்கு என்றைக்குமே வரக்கூடாது. ஏன்னா இனிமேல் எல்லாமே நீர் தான். இது வரைக்கும் என் கணவர் என்ன பார்த்தாங்க, ஆனால் இனிமேல் முழு பொறுப்பு நீங்கள் தான் பண்ண சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் ஆண்ட சமூகத்தில் வச்சுட்டு என் கணவரை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்கள அடக்கம் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, என்று இந்த ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி என் கணவர் என்னை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எந்த டாக்டரும் முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த பிற்பாட பார்த்தீங்கன்னா கடந்த அந்த ஒரு செப்டம்பர் மாதம் எனக்கு ரொம்ப முடியாத ஒரு மூக்கிலேருந்து அப்படி ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ நான் என் மக என் மக மெடிக்கல் படிச்சிருக்கிறான். அவள் ரொம்ப பிரயாசப்பட்டா. அப்பா இல்லை, அண்ணன் இறந்துட்டாங்க, ஆனால் அம்மாவை எப்படியா காப்பாற்றணும், நானும் தங்கச்சி எப்படி தனியாக வாழுவோம், எப்படி ஊழியம் செய்ய முடியும் சொல்லி என் மக ரொம்ப அழுதா. அதுக்கு பிற்பாடாக எங்களை சிஎம்சி அங்கும் முடியாதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பிற்பாடு அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி டாக்டர்லாம் பேசி அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து டீமாக சேர்ந்து முடிவெடுத்து, இல்லை இந்த சகோதரிக்கு நம்ம டேவின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், அதுக்கு 25 lakhs ஆகும், ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமா நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு 3 மாதம் பெட்டில் அட்மிட் ஆகி 3 மாதம் எங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்து எங்களை அவ்வளோ அன்பாக கவனித்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆமாம் அன்பான பிள்ளைகளை, யாருக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய கஷ்டம் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. 3 மாதம் அங்கே படுத்த படுக்கையிலே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன், மெடிசின் வாங்கிறதுக்கு என்ன செய்வேன், நான் கவலைப்பட்டதில்லை. என் அப்பா பார்த்துக்கொள்ளுவாங்க, அவருங்க கொண்டு அவர் பார்த்துப்பாரு. பயங்கரமான விசுவாசத்தில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 8 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சை பண்ணாங்க. நிறைய மிஷின் உள்ளக்க வச்சுருக்குறாங்க, அயோட்டிக் வால்வு, அப்புறம் பலூன் வச்சுருக்குறாங்க, டென்ட் வச்சுருக்குறாங்க, அதுபடி இப்போ ஃபேஸ் மேக்கர் ஹார்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம்
இதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு பெரிய திட்டங்களை பிளானில் வச்சு ஆண்டவர் இன்னும் அவருடைய ஊழியத்தை உலகமெங்கும் போய் செய்யறதுக்கு என்ன உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான் வாழறதுக்கே தகுதி இல்லாதவா, என் உடம்புல எந்த பலனும் கிடையாது, என்னுடைய குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய விசுவாச அறிக்கை, தேவன் மேலே உள்ள அன்பு, தேவனுக்கு வாழணும். நம்ம முன் வச்சுட்டோம் இயேசப்பாவுக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு வைராக்கியம் வாழணும். அந்த மரண தருவாயில் கூட நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சது, என்ற சகோதரி சொன்னது, நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்பாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அதனுடைய அது முடிஞ்சு போன ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம 5 பேரும் நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவர் மகிமைக்காக வாழணும்னு சொல்லி கதறி கதறி நான் அழுது அதன்படி ஜெபித்து எனக்கு கடைசி தங்கதிக்கிட்டையும் அவளுக்கும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். அவளுக்காகவும் நான் ரொம்ப ஜெபிச்சு பாரத்தோடு இருந்தோம். நாங்கள் கடந்த வாரம் உபவாசம் எடுத்து 5 பேரும் ஜெபித்தோம். ஆண்டவரே, உன் குடும்பமாக நான் ஊழியம் பல ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன். இங்கே இந்தியாவை விட்டு வெளியே கூட போய் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் என் சகோதரிகள் நாங்கள் 5 பேரும் சேர்ந்து அந்த ஊழியத்தை நாங்கள் திரும்பவும் நாங்கள் செய்யணும்ப்பா, அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்தோம். இந்த நாட்களையும் கூட 4வது தங்கச்சி வர முடியல, ஆனாலும் கூட இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு, இந்த ஊழியத்தை திரும்பவும் அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறார். சகோதரை கொண்டு இந்த நாட்களில் இந்த ஊழியம் முதலாக 4 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதன் பிற்பாடு இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டல் பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 8 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. ஆப்ரேஷன் நடந்தப்போ அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் முடிஞ்சுது. ஆனாலும் வெற்றிகரமாக முடிஞ்சுது. அடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது அவசரத்தில் அது சரியாக பண்ண முடியல. 3வது ஒரு ஆப்ரேஷன் ஹார்ட்டில் பண்ணாங்க. அந்த சமயத்தில் நான் எப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் போனாலும் பாட்டு பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் போவோம். பயந்தெல்லாம் போனது கிடையாது. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு சத்தமாக பாடிக்கிட்டே ஆப்ரேஷன் தியேட்டரில் போனேன். போய் எனக்கு இந்த எல்லா ரெட் பண்ணி வாய்க்கிட்ட வந்து மைக் வைப்பாங்க. முகத்தெல்லாம் மூடிடுவாங்க. மூடிட்ட பிற்பாடு வாய்க்கிட்ட மைக் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த டாக்டர் வந்து ஒரே ஒரு டாக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர், 2 சிஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க அந்த சமயத்தில். அப்போது டாக்டர் ஹார்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளுக்கு இருக்க ஒரு ஃபேஸ் மேக்கரை வெளியே எடுக்கணும். ஏன்னா அது சரியாக பொருத்தப்படலை, அது ஃபங்க்ஷன் ஆகலை. ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. அவசரமான ஒரு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை அவர் எடுத்து பார்க்குறாரு. அவரால் எடுக்க முடியல. அப்போ ரொம்ப அவர் சோர்ந்து போய் என்னடா செய்யன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிறார், டாக்டரோட பேசு, அவரை பலப்படுத்து, அவரை உற்சாகப்படுத்து அப்படின்னு. ஆண்டவரே, நான் டாக்டர்கிட்ட பேச முடியாது, எவ்வளோ பெரிய டாக்டர் அவர்கிட்ட நான் என்ன பேச, நீ பேசுமா அப்படின்னாரு. உடனே நான் டாக்டர், நான் ஒரு ரிக்வஸ்ட், ஒரு காரியம் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிட்டாதீங்க. என்ன இல்லைம்மா, இல்லை மேம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ அந்த நீங்கள் நினைக்கிற மாதிரி முழுசாக எடுக்க முடியாது. அதை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த டிவைஸை வெளியே எடுத்துருங்க. அப்போ அவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கல, லோக்கல் அனஸ்தீசியா தான் கொடுத்துருக்குறோம், ரொம்ப வலிக்குமே, உங்களால் தாங்க முடியாது. இல்லை, நான் தாங்கிக்குவேன், நீங்கள் துண்டு துண்டை வெட்டி அந்த எடுத்துருங்கண்ணே. உண்மையில கரெக்டாக சொல்கிறீங்கன்னா ஆர் யூ ஷுவர் அப்படின்னு சொன்னார். அவரை பார்க்க இயேசப்பா மாதிரியே இருக்கும் அந்த டாக்டர் ஜாபேஸ். அவங்க சொன்னதுமே உடனே நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் பயம் இல்லை, நீங்கள் எடுத்துருங்க, கட் பண்ணி எடுத்துருங்கண்ணே. அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு டிவைஸ் வச்சாங்க. வச்ச பிற்பாடு எப்படின்னா அதுலேருந்து அந்த டிவைஸ்லேருந்து ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை ஹார்ட்டுக்குள்ளே திறக்கும் போது அந்த ஒயரை உள்ளுக்கு போடும். அதுக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல. அதுக்கு சோர்ந்து போயிருந்தார். உடனே எனக்கு ஆவியான சொன்னார், திரும்பவும் நீ அவரை உற்சாகப்படுத்து அப்படின்னு சொல்லி. டாக்டர் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களான்னு. இல்லைம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. இந்த ஆப்ரேஷன் உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இப்போ நீங்கள் நான் பேசி முடிச்சது இங்கே போடுங்க, உடனே உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். உடனே நீங்கள் ஒயரை போட்டுருவீங்க, உடனே ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி போட்டாங்க. ஹார்ட் ஓப்பன் அடிச்சு அந்த ஒயரை உள்ளுக்க போட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஹல்லேலூயா. டாக்டர் சொன்ன ஒரு காரியம், இதே இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதே ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போய் இறந்து